உங்கள் யாவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் அவரன் மகிமைதாஸ். 140 ஆண்டு காலமாய் செயல்பட்டு வருகிற இந்த மகாசபை அட்வென்ட் கிறிஸ்துவ மகாசபையின் ஒழுங்கின்படி இன்றைக்கு நடைபெற வேண்டிய தேர்தல் முறையற்ற முறையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது எஃப்ஓசி மூலமாய் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஜெனரல் பாடியில் ஓட்டு போட வேண்டும். ஆனால் இன்றைக்கு பணம் பத்தும் பேசும் என்பது போல நேரடியாக ஜெனரல் பாடியில் இவர்கள் எலெக்ஷன் நடத்துகிறார்கள். மட்டுமல்ல, பல கோடிகள் கைமாறி இருப்பதனால் திரு தினகரன் என்பவர் 3வது முறையாக நிற்கிறார். சட்டத்தில் இடமில்லாமல் இருந்தாலும் பணத்தை கொண்டு அரசாங்கத்தை மாத்திரமல்ல நம்முடைய சட்டத்தையும் மீறி கோர்ட்டையும் இவர் பணம் கொடுத்து வாங்கியிருக்கிறார் என்று சொல்லி எங்களுக்கு எண்ணம் வந்திருக்கிறது. காரணம், ஆனரபிள் ஜட்ஜ் ஐயா, அவங்க பேர் சுந்தரம் அவர்கள் இன்றைக்கு எலெக்ஷன் நடத்துகிறார். ரிட்டையர்ட் ஜட்ஜ். அவரிடத்தில் எவ்வளவோ நாங்கள் கோரிக்கை வைத்தோம், நியாயமான முறையில் நடக்க வேண்டும் என்று சொல்லி. அவர் ஓப்பனாக சொன்னார், ஐ ஆம் ஜஸ்ட் வாட்சிங் டாக் அப்படின்னு சொல்லிட்டாரு. என்னால் எதுவுமே செய்ய முடியாது, ஏலிருந்து தொடங்க வேண்டியதை நான் ஜெட்டில் நடத்துகிறேன். ஏனென்று சொன்னால் எனக்கு அதுதான் உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். எனவே இந்த தேர்தல் முறையற்றது. இப்படி நடந்தால் இன்றைக்கு மகாசபையின் ஊழியங்கள் கேள்விக்குறியாய் மாறும். பல ஊழியக்காரர்கள் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த அட்வென்ட் கிறிஸ்துவ மகாசபை சீர்கேடாய் சென்றிருப்பதற்கு ஒரே மனிதர் திரு பால் தினகரன் என்பவர் தான் காரணம். அவரை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அட்வென்ட் கிறிஸ்துவ மகாசபையின் செயற்குழு உறுப்பினர் லாரன்ஸ் ஆகிய நான் 2 வருட காலமாக மகாசபையில் அநேக திருட்டு சம்பவங்கள், சட்டத்துக்கு புறம்பான செயல்களை செய்து கொண்டிருக்கிற பால் தினகரன் மீது நாங்கள் எதிர்ப்பை தெரிவித்திருந்தோம். எதிர்ப்பை தெரிவித்த போதும் தொடர்ந்து 10 வருட காலமாக அவர் இந்த பொறுப்பில் வகித்து வருகின்றன. ஒரு சில போதகர்களை கையில் வைத்து கொண்டு பணத்தை கொடுத்து போதகர்களை விலைக்கு வாங்கி, வாக்காளரை விலைக்கு வாங்கி முறையற்ற ஒரு தேர்தலை நடத்தி வருகின்றன. ஆகையால் எனக்கு வாக்குறுதி இருந்தும் இந்த நாளில் நான் வாக்கு செலுத்த பாய்காட் செய்கிறேன். ஏனென்றால் முறையற்ற எலெக்ஷன் இல்லை என்பதை என்னுடைய எதிர்ப்பை இதன் மூலம் நான் தெரிவிக்கின்றேன். இதைத் தொடர்ந்து கிட்டத்தட்ட ஊழியர் செய்கின்ற மகாசபையின் போதகர்கள் 11 பேர் மேலே பொய்யான ஒரு புகாரை கொடுத்து நடவடிக்கை என்ற பேரில் சம்பளத்தை முடக்கி உள்ளன. இதை கேட்கும் போதுதான் எனக்கும் பால் தினகரனுக்கும் கருத்து வேறுபாடு உள்ளன. அந்த கருத்து வேறுபாடின் மூலமாக இந்த தேர்தலை நான் புறக்கணிக்கின்றேன். புறக்கணிக்கின்ற இந்த சொத்துக்களை பாதுகாக்கும் வகையில் நான் எப்பொழுதுமே இந்த சொத்துக்களை பாதுகாக்க செயல்படுவேன். அரசாங்க விடுமுறை, அரசாங்கம் தலையிட்டு இதை தீர்க்க வேண்டும். இந்த சட்டத்திட்டங்களை பாதுகாக்க வேண்டும் என்ற பல கோடி ரூபாய்க்கு விற்பனைக்கு தயாராக உள்ளன. ஆகையால் பால்தினர் என்பவர் தேவையில்லாத ஒரு சொத்துக்களை சுருட்டி கொண்டு பல கோடி ரூபாய் எடுத்துக்கொள்ள தயார் நிலையில் உள்ளன. ஆகையால் இந்த எலெக்ஷனை நான் பாய்காட் செய்கின்றேன். ஒழிக இந்த நிர்வாகத்தின் மூலமாக இது நடக்கின்ற எலெக்ஷன் சரியான முறையில் நடக்கவில்லை. ஆகையால் என்னுடைய நிர்வாக குழு சார்பாக நான் இதை பாய்காட் செய்கின்றேன். நன்றி. அடுத்த கட்ட நகருக்கு உயர்நீதிமன்றம் சென்று இது சம்பந்த வழக்குகளை தொடர்பு கொள்வோம். வழக்கின் அடிப்படையில் அவரை சந்திக்க தயாராக உள்ளோம். வந்திருக்க ரிட்டையர்ட் ஜட்ஜி அவர்கள், நீங்கள் வழக்கில் சந்தித்துக் கொள்ளுங்கள் அப்படி என்று ரொம்ப ஒரு ஆனஸ்டாக பேசி எங்களை வெளியே அமைச்சிருக்காரு. அதன் அடிப்படையில் போலீஸை வைத்து எங்களை குண்டுக்கட்டையாக வெளியே அனுப்புவதற்கு முயற்சி செய்கின்றன. எங்கள் அதிகாரத்தை சொல்வதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கூட கொடுக்கவில்லை. ஆகையால் இதை புறக்கணிக்கிறோம். முறையற்ற எலெக்ஷன் என்று நான் எதிர்ப்பு தெரிவிக்கின்றேன். நன்றி. வணக்கம். என்னோட பேர் பால் அதிசிராஜ். நான் செம்பாக்கம் அட்வென்ட் கிறிஸ்துவ திருச்சபையில் நிர்வாக குழு மூப்பனாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய ஊழியத்தை திருச்சபையின் ஊழியத்தை செய்து வருகிறேன். இன்று நடைபெறுகிற அட்வென்ட் கிறிஸ்துவ மகாசபையின் தேர்தல் முறையற்ற முறையில் நடப்பதால் நான் ஏற்கனவே செயலாளர் பதவிக்கு ஒரு வேட்பாளராக நான் கண்டெஸ்ட் பண்ணேன். முறையற்ற முறையில் முறையற்ற சுற்றறிக்கையோ முறையற்ற அறிவிப்புகளோ இல்லாதனால இவற்றை நாங்கள் இதை தலைமையேற்று நடத்த நீதியரசர் சுதந்திரம் அவர்கள் முன்பாக எங்களுடைய முழு கண்டனத்தையும் எதிர்ப்பையும் தெரிவித்து அவரிடம் அக்னாலஜ்மெண்ட் வாங்கியிருக்கோம். அதனால் முழுக்க இந்த தேர்தலை முறையற்ற முறையில் நடக்கின்ற தேர்தலை நாங்கள் புறக்கணிக்கிறோம். தொடர்ந்து இதற்கான
தீர்வு தேடி நீதிமன்றம் சொல்வோம். நன்றி. என்னோட பேர் பாலாஜி சிராஜ், செம்பாக்கம் அட்வென்ட் கிறிஸ்துவ திருச்சபை, செம்பாக்கம், சென்னை சமூகம். நடந்து கொண்டிருக்கிறதான இந்த பொது தேர்தலானது முறையற்று தவறான முறையிலே நடந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் 9 பேர் ஓட்டு போடணும். நாங்கள்லாம் சீனியர் பாஸ்டர்ஸ், கிட்டத்தட்ட 30 வருஷம் 40 வருஷத்துக்கு மேலே ஊழியம் செய்கிற பாஸ்டர்ஸு. உங்களுக்கு ஓட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஓட்டிலேருந்து எங்கள் பேரை எடுத்துட்டாங்க. ஒருதலை பட்சமாக நீதியரசர் சுதந்திரம் ஐயா அவர்கள் எங்களை இது போல் ஓட்டு ஐடி இல்லாதவங்களாம் நீங்கள் வெளியே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதனால் உங்களுக்கெல்லாம் எங்களுக்கு ஓட்டு இருக்குது. ஆனால் ஓட்டு இருந்தாலும் ஓட்டில் இருந்து எங்களுடைய பெயரை அவங்க நீக்கிட்டாங்க. அதனால் எங்களுக்கு ஏற்கனவே கோர்ட்டில் வழக்கு இருக்கிறது. அதன் அடிப்படையில் நாங்கள் இன்று தினத்திலே புறக்கணிக்கப்பட்டிருக்கிறோம். ஆகினாலே இதை நாங்கள் இந்த செய்தியின் வாயிலாக நாங்கள் தெரிவிக்கிறோம். எங்களுடைய ஏற்கனவே வழக்கு நிலுவையில் உள்ளது. ஆகினாலே இதை ஹைகோர்ட் மூலமாக இதை நீதி அரசர்கள் எல்லாம் சமாதானத்தோடு கூட இந்த எலெக்ஷன் நடத்தப்படும் என்று சொல்லி நாங்கள் நினைத்தோம். ஆனால் சமாதானத்தோடு கூட இந்த தேர்தலானது நடத்தப்படவில்லை. ஆகினாலே இதை வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். வன்மையாக இந்த தேர்தலை நாங்கள் புறக்கணிக்கிறோம். புறக்கணிப்பது மாத்திரமல்ல, எங்களை அந்த ஓட்டிலிருந்து எடுத்தபடியினாலே எங்களால் ஓட்டு போட இயலவில்லை. ஆகினாலே நாங்கள் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்காமல் அமைதியோடு கூட நாங்கள் கடந்து வருகிறோம். நான் சந்தோஷபுரம் அட்வென்ட் கிறிஸ்துவ திருச்சபையிலே வட்டார போதகராக, ஏரியா சேர்மனாக நான் கிட்டத்தட்ட 3 வருடம் நான் பணியாற்றி வருகிறேன். நான் 26 வருட காலம் அட்வென்ட் கிறிஸ்துவ கான்ஃபரன்ஸ் ஆஃப் இந்தியாவில் நான் ஊழியம் செய்து வருகிறேன். என் பேர் மெத்துலா சம்பத்து. மேடவாக்கம் அட்வென்ட் கிறிஸ்துவ திருச்சபையில் செயலாளராக இருக்கேன். எனக்கு முறையான கடிதம் வரவில்லை. இந்த தேர்தல் முறையற்ற நடக்கிறது நாங்கள் பதிவு வைக்க வந்திருக்கோம். இந்த தேர்தல் முறையான அறிவிப்பு கிடையாது. ஏற்கனவே தேர்ந்தெடுத்த நபர்களை அவரது பொதுச்செயலாளர் இருக்கிற மோசடியாக வருகிற பொதுச்செயலாளர் மிஸ்டர் பால் திலகரன் தன்னிச்சையாக உட்கார்ந்து பெயர்களை பதிவு பண்ணிவிட்டு அதை பதிவை வச்சு ஒரு போலியான ஒரு தேர்தல் நாடகம் நடத்துகிறாரு. அதற்காக பொய்யான தகவலை சொல்லி, பொய்யான செய்திகளை சொல்லி கோர்ட்டில் ஒரு பொய்யான ஜட்ஜ்மெண்ட் வாங்கி தேர்தல் நடத்துகிற போலி ஒரு கணக்கை காட்டி கொண்டிருக்கிறார். இந்த தேர்தலை நாங்கள் முழுமையாக கண்டிக்கிறோம். இந்த தேர்தலில் குறைந்தபட்சம் நாங்கள் ஒரு 25-30% பேர் வாக்களிக்காமல் வெளியே நாங்கள் சென்று விடுகிறோம். நாங்கள் வாக்களிக்க மாட்டோம் என்று தெரிந்து யார் வாக்களிக்க மாட்டார்கள் என்றோ அவருடைய பெயர் பட்டியலில் எடுத்து விட்டார். ஆனால் கடிதம் மட்டும் எங்களுக்கு வருகிறது. அனுமதி சீட்டில் பேர் இல்லை. அந்த அனுமதி சீட்டை எங்களுக்கு நீதியரசரை வழங்கினார் என்பதை இது பதிவு வைக்கிறோம். கேட்க முடியாது தான். நீங்கள் பாவண்ணா அதை கொடுங்க. என் கார்டு உள்ளே இருக்கும் பாருங்க. அது வேறு யாரும் பேர் கொடுங்க. அன்னைக்கு வந்து சீக்கிரம் கமிட்டி எக்ஸ்பைர்ட் ஆகி எவ்வளோ நாள் Terima kasih.
ஆமாம் ஃபாலிங் பேக் ஆனரபிள் ஜஸ்டிஸ் இவங்க ஏதோ மென்ஷன் பண்ணி ஒரிஜினலுக்கு வந்து கோர்ட்டுக்கு வருது, டைரக்டா வருது பெட்ஷீட் எடுத்துக்க முடியாது. டு கண்டக்ட் தி எலெக்ஷன் ஆன் நீங்க சொன்னதுக்கு டைரக்ஷன் இல்லைன்னு சொன்னீங்க. அப்படின்னா ப்ராப்பர்னா இம்ப்ராப்பர்னா எப்படின்னா மீனிங் இதுக்கு எனக்கு சிம்பிள் மீனிங்கா டு கண்டக்ட் எலெக்ஷன் நீங்க இல்லைன்னு சொல்றீங்க, அவ்வளவுதானே? அந்த ஆர்டர் அதுக்கு என்ன மீனிங் சொல்றீங்க? நாட் டு கண்டக்ட் தான் அந்த எலெக்ஷனை தான் நாங்க சேலஞ்ச் பண்ணிட்டோம். நீங்க பண்ணிருக்கீங்க சார், அதான் சொல்லிட்டேன். விச் ஒன் சூப்பர் சீட்ஸ் அது கோர்ட்டோட பவர்ல போகுது, அது நான் பார்த்துக்கிறேன். எதை ஃபாலோ பண்ணணும்னு அதை ஃபாலோ பண்ணணும்னா அவர் சொன்னது இதில் இல்லைன்னா அந்த அளவுக்கு இந்த எலெக்ஷன் டைரக்ஷன் கிவன்னா என்ன மீனிங் இல்லை சார். அந்த 2-6 வந்து கொடுத்துருக்குறாங்க. பட் ஆனால் இதை நாங்கள் வந்து அடுத்த நாள் ஓவர் ரூல் மீன்ஸ் நான் சொல்ல வரது என்னன்னா அதான் நான் கேட்குறேன். ஓவர் ரூல் பண்ணியிருக்கீங்களா? சிம்பிளாக பேசினா மீனிங் சார் கொஞ்சம் சார் அது ஸ்டேட்டஸ் நம்பர் 34 அது இன் பிட்வீன் ஒன் ஆர்டர் வந்து ஹைகோர்ட் இவங்க வந்து ஹைகோர்ட் போகும்போது அந்த நோட்டிஃபிகேஷன் ப்ரொடெக்ஷன் அவங்க ஈஸி அதை ப்ரொடெக்ஷன் கொடுக்குறது மட்டும்தான் ரீஃபி தவிர ஹைகோர்ட் வந்து சிவில் ஜுடிஷியல் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இதை எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுங்கன்னு ஹைகோர்ட் வந்து எந்த டைம் கொடுக்கல. சிவில் ஹைகோர்ட் எக்ஸசைஸ் ஹைகோர்ட் ஆர்டர் ஆமாம் ஹைகோர்ட் ஆர்டர் வந்து ஜஸ்ட் போலீஸ் ப்ரொடெக்ஷன் மட்டும்தான் இருக்குது சார். ஆர்டர் ப்ராப்பராக இன்டர்பிரட் அதெல்லாம் இன்டர்பிரட்லாம் வெதர் இட் வாஸ் brought to the notice நம்ம லீகலாக இருக்கிறதுனால நம்ம கேட்குறேன் இல்லைன்னா ஓகே சார் ஓகே சார் லீகலாக வெதர் இட் வாஸ் brought to the notice ஏன்னா ஹைகோர்ட் ஆர்டர் இட் வாஸ் பாஸ் ஆன் 29th ஒன் டே ஏர்லியர் இது 34 அந்த ஆர்டரில் நாங்கள் பார்ட்டியே கிடையாது. எங்களுக்கு அதை பற்றி இந்த ஆர்டர் என்ன இது தெரியாது. எங்களுக்கு இப்போ பார்ட்டியே கிடையாது. நாங்கள் பார்ட்டி கிடையாது. இந்த கண்டிஷன் எலெக்ஷன் ஆன் பேசிஸ் ஆஃப் அந்த நீங்கள் அதில் பார்ட்டி நாங்கள் இந்த பார்ட்டி கிடையாது. எங்களுக்கு இன்டிமேஷன் அதனால எங்களுக்கு இன்டிமேஷன் கிடையாது. ஆனால் உங்களுக்கு நாலேஜ் இல்லை. ஆனால் இட் வாஸ் நாட் brought to the notice. ஓகே இப்போ ரைட் சார். ஸோ இட் வாஸ் நாட் brought to the notice. Therefore, whether it is knowledge or not, in the order passed without the knowledge of that High Court order. If it had been brought to his knowledge somehow, whether the court will pass this order. whether or not No, sir. Legally, you are arguing before an election officer. I am bound. I am not a judge to pass any order. You are a judge. You are an order. That was passed. Forget. No sir, you know very well about the status sir. Ferocious argument இருக்காங்க. திங்க் பண்ணுங்க. என்னுடைய டியூட்டி என்னன்றது கோர்ட் சொல்லுது 29. அதான் சார், you are bounded with this status quo order also. அதான் சொல்றீங்க. You are also bounded with. We are not. So I am not bound by High Court order. No, you are also. No, I am not bound by High Court. No sir, you are also. Whether this இப்படி போடுவேன். Whether this order supersedes the High Court. Meaning yes. This order will supersede the High Court order. Sir, நான் போடுறேன். This order does not supersede. நான் போடுறேன். Not supersede. ஹைகோர்ட்ல என்னன்னாக்கா ஹைகோர்ட் நாட் supersede. நாட் supersede தான் போடுறேன். அவ்வளவுதான். ஆமா அங்க ஹைகோர்ட்ல எலெக்ஷன் நடத்துன்னு சொல்லவே இல்லையே. நடக்கிற எலெக்ஷனுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் மட்டும் நடக்கிற எலெக்ஷனுக்கு டைரக்ஷன் ப்ரொடெக்ஷன் தான் போட்டுருக்கு. For the election to be contested. எலெக்ஷன் நடக்க கொஞ்சம் எடுத்துங்களேன். எனக்கு எப்படி இங்கிலீஷ் உங்க அளவுக்கு இல்லையே. நீங்க உங்க லெவல்ல எங்க இருக்காது. சார் அப்படி இல்லை சார், இன்டர்பிரிட்டேஷன் தான். ஆமாம் அதான் சொன்னேன், இன்டர்பிரிட்டேஷன் தான். அதுதான் நம்ம இங்கிலீஷை விட்டு இன்டர்பிரிட்டேஷன் போகணும். இன்டர்பிரிட்டேஷன் இங்கிலீஷ் அண்டர்ஸ்டாண்டிங் போகணும். தமிழுக்கே நம்ம 1800 ஆர்டர் சார். அதுதான் கேட்குறேன். எனக்கு ஏதோ சொல்றீங்களா டைரக்ஷன் இல்லை ஃபர்ஸ்ட் கண்டக்ட் எலெக்ஷன். ஃபர்ஸ்ட் அந்த ரெப்படிஷனோட ப்ரேயர் நான் படிச்சிட்டேன் சார். ப்ரேயர் வேணா நீங்கள் ஆர்டர் பண்ணுங்க வாங்க. அது அவங்க ப்ரேயர் ஆர்டரில் இல்லைன்றீங்க. the 11th to 5th parallel.
The learner comes for the petition and the implemented second respondent jointly submitted that the election may be conducted on 2/5/2026, wherein we are not the party. Under the supervision of a retired judge, retired High Court judge, both the petitioner and the implemented respondent agreed to Mr. Justice T. Sundaram retired to conduct the election as returning officer, and all cooperation will be extended smooth and peaceful conduct of the election. Considering the above submissions, this court issues the following direction. Honorable Mr. Justice T. Sundaram, former judge of the High Court Madras, so mobile number, is appointed to conduct the election on 2/5/2026. A sum of rupees 1 lakh, that is to conduct the election on to conduct the election on the proposed election, on the proposed election conduct. சார் அந்த இதில் வந்து இவங்க போடும்போது இந்த எலெக்ஷன் டேட்டே கிடையாது. ஐ திங்க் பெட்டிஷன் பிரகாரம் அந்த எலெக்ஷன் டேட்டு போயிடுச்சு, தாண்டிடுச்சு. இவங்க ஏதோ மென்ஷன் பண்ணி தான் டேட் சொல்லியிருக்காங்க. பிகாஸ் ஒரிஜினல் டேட் வாஸ் ஏலியர். சரி, அதனால கண்டக்ட் இந்த டேட் வந்து கோர்ட்டுக்கு வருது, டைரக்டாக வருது, பெட்டிஷன் எடுத்துக்க முடியாது. டு கண்டக்ட் தி எலெக்ஷன் ஆன் சொன்னதுக்கு டைரக்ஷன் இல்லைன்னு சொன்னீங்க. இம்ப்ராப்பர்னா எப்படின்னா மீனிங் கண்டக்ட் தி எலெக்ஷன் டைரக்ஷன் டு கண்டக்ட் தி எலெக்ஷன் ஆன் போட்டார் ஜட்ஜ். இதுக்கு எனக்கு சிம்பிள் மீனிங்கா டு கண்டக்ட் எலெக்ஷன் நீங்க இல்லைன்னு சொல்றீங்க, அவ்வளவுதானே? அது அந்த ஆர்டர் அதுக்கு என்ன மீனிங் சொல்றீங்க? நாட் டு கண்டக்ட் தான் அந்த எலெக்ஷன் தான் நாங்க சேலஞ்ச் பண்ணி இந்த ஆர்டர் நீங்க பண்ணிருக்கீங்க சார். அதான் சொல்லிட்டு சூப்பர் சிக்ஸ் அது கோர்ட்ல பவர்ல போகுது, அதை நான் பாத்துக்கிறேன். எதை ஃபாலோ பண்ணணும்னு அதை ஃபாலோ பண்ணணும்னா அவர் சொன்னது இதுல இல்லைன்னா அந்த அளவுக்கு ஒன்றும் இந்த எலெக்ஷன் டைரக்ஷன் கிவன்னா என்ன மீனிங் இல்ல சார். இப்போ அந்த 2/6ன்றத வந்து கொடுத்துருக்காங்க, பட் ஆனா இதை நாங்க அது வந்து அடுத்த நாள் ஓவர் ரூல் பண்ணிருக்கோம் சார். ஓவர் ரூல் மீன்ஸ் நான் சொல்ல வரது என்னன்னா நான் கேட்கிறேன், ஓவர் ரூல் பண்ணிருக்கீங்களா? நான் டெக்னிக்கலா பேசுறேன் சார். நான் டெக்னிக்கலா சிம்பிளா பேசினா மீனிங்ஃபுல்லா எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் அந்த நோட்டிஃபிகேஷன் ஆச்சு பண்ணி நாங்கள் வந்து சிட்டி கோர்ட்டில் இன்ஜெக்ஷன் பண்ணோம். இன்ஜெக்ஷன் டிஸ்மிஸ்ட், ஐஏ டிஸ்மிஸ்ட். அது மேலே நாங்கள் சிஎம்ஏ போவோம். சிஎம்ஏல ஸ்டேட்டஸ், ஆமாம் சிஎம்ஏல ஸ்டேட்டஸ் வாங்கியிருக்கோம். ஆனால் அது ஸ்டேட்டஸ் வாங்குறது 34 ஆனால் இன்பிட்வீன் ஒன் ஆர்டர் வந்துருச்சு. என்னன்னாக்கா இவங்க வந்து ஹைகோர்ட்டுக்கு போனதே அந்த நோட்டிஃபிகேஷன் பேஸ் பண்ணி கண்டக்ட் பண்ணுற எலெக்ஷனுக்கு எனக்கு ப்ரொடெக்ஷன் கொடுங்க, அவங்க ரிலீஃப் அதை ப்ரொடெக்ஷன் கொடுங்கிற மட்டும் தான் ரிலீஃபே தவிர ஹைகோர்ட்டுக்கு வந்து சிவில் ஜுடிஷியல் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இதை எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுங்கன்னு ஹைகோர்ட் வந்து எந்த ஆக்ஷனும் கொடுக்கல. சிவில் ஜுடிஷியல் ஹைகோர்ட் எக்ஸசைஸ் பண்ணல. ஒன்லி 520 BNS 528 தான் அவங்க வந்து டேரக்ஷன் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். அவ்வளோதான் எங்களோட இதை நாங்கள் கரெக்ட், தப்பு சொல்ல உங்கள் இதில். ஆனால் நீங்கள் சொல்கிற ஒரு விதத்தில் அது ரைட்டு. சிவில் ஜுடிஷியல் கிரிமினல் ஜுடிஷியல் ரெண்டு ப்ரேயரு, ஒன்று போலீஸ் யூ ஷுட் நாட் கண்டக்ட்ங்கிறத குவாஷ் பண்ண சொல்லி கேட்குறாங்க. அதான் ப்ரேயர் தட் ஹஸ் பீன் குவாஷ். தேர்ஃபோர் என்ன பண்ணிட்டாங்க, நீ கண்டக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது போலீஸ் அப்படின்னு சொல்கிறத விட அடிஷ்னலாக ப்ரொடெக்ஷன் கொடுங்கன்னுட்டாங்க. அதோட கூட ஏன்னா டைரக்ஷனு டு கண்டக்ட் தி எலெக்ஷன் ஆன் 2/6 இது சிவில் ஜுடிஷியல் கிரிமினல் ஜுடிஷியல் ஹைகோர்ட் இல்லை நீங்கள் சொல்கிறது அது விட்டு இருந்தால் கோர்ட் தள்ளிவிடுது. அது எந்த ஜுடிஷியல் ரெட் ஜுடிஷியல் டபுள் பார்த்தீங்கன்னா கிரிமினல் ஜுடிஷியல் கூட கிரிமினல் ரேங்க் இட்ஸ் ரெட் ஜுடிஷியல் சொல்கிறாங்க 2/6 அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணுன்னு சொல்லி ஒரு பாயிண்ட் பண்ணியாச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி டைரக்ஷன் இல்லை, ஸ்பெசிஃபிக் டைரக்ஷன் இருக்குது பார்த்தீங்க இல்லையா? ஸ்பெசிஃபிக் டைரக்ஷன் டு கண்டக்ட் எலெக்ஷன் ஆன் 2/6 இருக்குது, அவ்வளோதான். 2/5 இருக்குது. அதனால் அது வேலிடிட்டி இந்த இதுவால் இன்வாலிடிட்டி டெஃபினெட்லி இப்போ நான் எது பண்ணாலும் இந்த எலெக்ஷன் எல்லாவது நீங்கள் சேலஞ்ச் பண்ணலாம். இல்லை இருக்கு பண்ணுவீங்கன்னு சொல்லலை, பண்ணலாம்னு சொல்கிறேன். தட் இஸ் பிகாஸ் கோர்ட் டிசைட் வெதர் இஸ் வேலிடு. எது வேணாலும் கோர்ட் பண்ணலாம், சேவ் வாங்கலாம், பண்ணலாம் சார். அது தைரியமாக பண்ணலாம், அது இருக்கு அது. ஆனால் என்ன பொறுத்தவரை மை ஹேண்ட்ஸ் ஆர் டைட்.
ஃபாலோ அது புரியுது சார் நான் உங்களை நீங்க சொன்னதுல ஒன்று டைரக்ஷன் இல்லைன்னா ஐ கேன் டேக் தட்ஸ் நோ ஸ்பெசிஃபிக் டைரக்ஷன் சொன்னீங்க எல்லாரும் படிக்கிறேன் நீங்க புரியுங்க நேம் பொசிஷன் நோ ஸ்பெசிஃபிக் டைரக்ஷன் வச்சுங்க நோ ஸ்பெசிஃபிக் டைரக்ஷன் இப்போ போலீஸ் வந்து ப்ரொடெக்ஷன் அவங்க கூடாதுன்னு சொன்னாங்க அவங்களே செட்டேஜ் விட ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் இனிமேல் அவங்க இனிமேல் டோன்ட் கண்டக்ட் அவங்க சொல்ல முடியாது அதே மாதிரி நானும் எனக்குடைய ஹேண்ட் ஸ்டைடு நான் தான் சொன்னேன் ஒன்லி கண்டக்ட் தி எலெக்ஷன் ஆன் 2/5 கொடுத்துட்டாங்க அது வேலிடோ இன்வேலிடோ ஆனால் நீங்கள் டைரக்ஷன் இல்லைன்னு சொன்னது இருக்குது இல்லைன்னா ஸ்டேட்டஸ் நான் டேக் இட் அந்த டைரக்ஷன் இருக்கிறதுனால அதுக்கு மேலே இன்ஸ்பைட் ஆஃப் திஸ் டைரக்ஷன் திஸ் ஸ்டேட்டஸ் கோல் சூப்பர் சீடுன்னு சொன்னீங்க சொன்னால் அது கோர்ட் அது கோர்ட் அவங்க சொல்ற மாதிரி ஓவர் ரூல்டாவே எடுத்தாலும் இல்லை டேக் இட் கிராண்டட் ஓவர் ரூல்டாவே இல்லை சார் பட் அசம்ஷன் நம்ம தொழில் அசம்ஷன் தான் பேசுவோம் அசம்ஷன் ஓவர் ரூல் இருந்தாலும் ஐ கான் டிசைட் இல்லையா பிரச்சனை எனக்கு அதுதான் உங்ககிட்டே எங்கள் கிளீன்ஸ் நாங்கள் வந்து ஒரு லெட்டர் மூலமாக உங்கள் கம்யூனிகேட் பண்ணி ஸ்டாப் பண்ணோம் இது வந்து நீங்கள் டிசைடிங் அத்தாரிட்டி நீங்கள் சார் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு டிசைடிங்காக வீடியோ டிசைடிங்காக இப்போ சொல்கிறேன் ஆமாம் ஆமாம் ஃபியூச்சரில் நாங்கள் என்ன பண்ணுவோம் நாங்கள் நீங்கள் பண்ணுறது இப்போ ஆசிட்டிஸ் நான் வந்து இப்போ நான் நோட் ஸ்பெசிஃபிக் டைரக்ஷன் வச்சுங்க கொடுங்க கையெழுத்து இல்லை ஒரு அக்னாலேஜ் கையெழுத்து ரொம்ப ரொம்ப நன்றி சார் இது வந்து கிட்ட இருந்து கேட்கறது நீங்கள் கையெழுத்து ஸோ அதனால் அந்த இது எனக்கு எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுன்னு இருக்கிறதுனால டைரக்ஷன் இல்லைன்னு வச்சுங்க ஸ்பெசிஃபிக்காக அதோடு கூட இன்னொன்று வேறு இருக்கும் இன்னொரு வேர்டு ஃபாலோ ஆகுது ஆஸ் பர் டிஸ் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துறாரு ஆக்சுவலாக என்ன கொடுத்துருக்கலாம்னா அது சொல்லாமல் தெரியாது ஃப்ரெஷ்ஷாக என்னை அப்பாயிண்ட் பண்ணிவிட்டு கண்டக்ட் எலெக்ஷன் அப்படின்னு போட்டுருந்தாருன்னா இந்த பிரச்சனையே இல்லை ஐ ஷுட் ஹவ் கால்டு வெரிஃபைடு நோட்டஸ் லிஸ்ட்டு வெரிஃபைடு இல்லை டைமிங்கு நாமினேஷன் இது எதுவுமே இல்லை ஆஸ் பர் அவங்களுடைய நோட்டிஃபிகேஷன் பண்ணுங்க இப்போ நான் வந்து வாட்சுக்காக ஓகே சார் நாங்கள் எங்களுடைய புரியுதா ஆஸ் பர் தி ஆர்டர் ஜாப் நாங்கள் ப்ராப்பராக பண்ணிட்டோம் சார் அதான் இதுக்கப்புறம் இன்னும் உங்களுக்கு ஜாப் தொடரும் அது இன்னைக்கான ஜாப் அதுக்கு சொன்னேன் இதுதான் நேற்று அனுப்பிங்களா ஆமாம் வீட்டுக்கு சார் ஆமாம் சார் நான் ஏன் தான் சொன்னேன் அவங்க இங்கே வாங்க பப்ளிக்கா தெரியணும் இல்லையா இது ப்ராப்பராக ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு தெரியும் நான் என்ன பண்ணுறேன்னு தெரியும் அதுக்காக தான் தேங்க்யூ தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் கொஞ்சம் தெளிங்க இல்லை ஒரு இங்கே முடிச்சு சார் ஒரே எப்படி வாங்க No, I have my right. No. Yes, I have my right to vote. Yes, sir, I have my right to vote, but they're not giving the ID card to me. Why it is so? Sir, where it is? Sir, no, it is not. No, they're Yeah, let me take it again, sir. So, I want to vote for this election. So, give me the opportunity. Also, one, yes, sir. Also, I am contesting, sir. I'm going to be the treasurer of this. I am going to contest this as a treasurer. இருங்க இதெல்லாம் கொடுக்க முடியும்
வரலைன்னா யாரோ ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் அங்க உள்ள போங்க உள்ள போய் உள்ள ரிட்டர்னிங் ஆபீசர் அவர்கிட்ட தான் நீங்க பேசி தேர்தல் அதிகாரிகள் நீங்க சொல்லுங்க நம்ம ஓட் ஒன்லி 2 எல்லாம் ஃபேக் சார். சர்ச்சைக்கு சர்க்கிள் அனுப்பியா விஜயராஜா கூட மந்திரி அந்த சைடு எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறீங்களா கேட்டீங்க நீங்கள் அந்த 274 மெம்பர்ஸ் மட்டும் ஐடி கார்டோட தான் உள்ள என்ட்ரி ஆகுன்னு சார் சொல்லியிருக்கீங்க. இல்லை இனிமேல் தான் அது பண்ணணும். அந்த 274 அந்த ஐடி கார்டோட தான் இப்போ இது வரைக்கும் என்ட்ரி இருக்கு. இனிமேல் யாராவது இது மாதிரி சொல்லணும். எத்தனை பேருங்க இங்கே ஐயா சொல்லிட்டீங்கன்னா I am a treasurer of Advent Christian Church, Sembakam. Okay? So, Sembakam Advent Christian Church. Last time, this is the list which has been published by this people on 27 September 2025. My name is Dr. Martin Selvakumar, right? Okay? And when this time, when I'm getting inside, my name was not there, deleted and written some other name. How it is possible? They have not scrutinized the list which are the people who are sitting inside. Individual challenge வந்து என்னால அது பண்ண முடியாது. No, I have my right. No. You have right. So yes, I have my right to vote. Yes, sir, I have my right to vote, but they're not giving the ID card to me. Why it is so? See, where it, sir, ask. Sir, our name இப்போ லிஸ்ட்ல உண்டா? No, it is not there. No, they deleted. No, they deleted. Sir, deleted வேற. delete ஆனாலும் அந்த மிஸ்டேக் ஆகும். இருக்கா இல்லனா on record. Yeah, let me check it and tell me, sir. So I want to vote for this election. So give me the opportunity because. Sir, 1 minute. Also one. Yes, sir. Also, I am contesting, sir. I am contesting. See, I am treasurer. I am going to be the treasurer of this institute. அது அப்புறம் கொடுத்துருவோம். சார் கொடுங்க. ட்ரெஷரர் தானே. மேபி allowed to vote. I am going to contest this as a treasurer. நீங்க ஊடுங்க முடிஞ்சிச்சு அவ்வளவுதான் நீங்க போங்க. இல்லை ஒரு சார் அவருக்கு ஒரு ஐடி கார்டு இது பண்ணிடலாமா? உள்ள வாப்பா. உள்ள கேட்டு நம்ம வச்சுக்குவோம். Ask them to issue the ID card, sir. ஒரு நிமிஷம் ஐயா. Also, I am contesting. சார் அங்கே வந்துட்டாலும் மெம்பர் ஓட்டினாக்க நீங்கள் எல்லாரும் Okay, fine. Thank you, sir. அப்படிதான் நான் இது வரைக்கும் Thank you, sir. Thanks. ஏதாவது பிரச்சனை எனக்கு சொல்லிக் கொடுங்க. Yeah, thank you, thank you, thank you. ஐடி கார்டு Sir, thank you so much for getting my consent, sir. I am Dr. Martin Selvakumar. Yes, for me. No, I have to show them to get the ID card, no? ஐயா ஒரு நிமிஷம் பேச. ஏதோ பேசுகிறேன். ஐயா இதோ வரேன், இதை முடிச்சு காப்பி அவருக்கு ஹேண்ட் அவுட் பண்ணுங்க. எதுக்கு இது நம்ம கிட்டே இருக்கணும். ஆமாம்
சார் எங்ககிட்ட இருக்கட்டும் Okay, now கொடுத்துருவாங்க இப்போ getting the ID card, sir. காட்டு கொடுத்துருங்க அவங்ககிட்ட கொடுத்துருங்க நான் ID card வாங்கிட்டு கொடுக்குறேன். கொடுத்துருங்க கொஞ்சம் தள்ளிங்க சார், கொஞ்சம் இடம் விடுங்க, மாற்றி விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் வழி விடுங்க, வெளிச்சம் விடுங்க, ஆப்ரேஷன் பண்ணி கொஞ்சம் தள்ளிங்க. ஐயா ஐயா ஒன்று பேசலாமா ஐயா? கூப்பிட்டீங்களா? கூப்பிட்டீங்கன்னு சொன்னாங்க ஐயா, கேட்டீங்கல்ல? அது பரவாயில்ல கூப்பிட்டீங்கன்னா வந்தேன். பார்த்துக்கிறேன் அவசியம் கூப்பிடுறேன் ஓகேயா, ஓகே. மெம்பர் இல்லாதவங்க சஸ்பெண்ட் ஆயிருந்தாங்க சொல்லுங்க அவங்களுக்கு இல்லையா இப்போ உள்ள வந்தா சார் உள்ள வந்தா கூட சஸ்பெண்ட் ஆயிருந்தா சொல்லுங்க நான் இப்போ உள்ள வந்துட்டதுனால பெரிய இது இல்லை. ஓகேயா. ஏற்கனவே இந்த சர்ச்சில் மேடவாக்க சர்ச்சில் ஒன்று இல்லையா, அதனால 2 பேர் கொடுத்துருக்காங்க, அவங்க தான் வரணும். ஒரு சர்ச்சில் அவங்க 2 பேர் அவங்க வந்திருந்தா அப்ப அவங்களுக்குள்ள நான் கேட்கறேன். வரலன்னா யாரோ ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் ஓகே ஓகே ஓகேயா உள்ள பாத்துக்கலாம் ஓகேயா. உள்ள பாத்துக்கலாம் பேசுறீங்க ரிட்டர்னிங் ஆபீசர் அவர்கிட்ட தான் நீங்க பேசுறீங்க. பாத்தீங்களா யார்ட்ட பேசுறீங்க? அப்படி 2 பேர் தேர்தல் அதிகாரி நீங்க சொல்லுங்க, நம்ம ஓட் போடுறதுக்கு முதல்ல சரிங்க. ஏன்னா only 2 அங்கீகாரம் பண்ணது இவங்க தான். இவங்க அங்கீகாரம் கொடுத்தாங்க. அங்கீகாரம் கொடுத்துட்டு ஓட்டு போட மாட்டாங்க, வேற ஒரு பார்ட்டி வரோம். போலீஸ் நம்ம ஏதாவது சத்தமா பேசினா அவங்க ஏதாவது போலீஸ் ப்ரொடெக்ஷன் உங்க வார்த்தைக்கு மேலே கொடுத்து அமைதியாகிறோம். இல்லைன்னா அவங்களுக்கு கூட்டு வந்துருக்கோம். ஏமாறிக்கு மரியாதை கொடுக்கணும். புரியுங்க சார், ஏமாறிக்கு மரியாதை வேணாம் சார், ஏமாறிக்கு மரியாதை வேணாம். கைது வாங்கிங்க வாங்க. அமைதியா போய்ப்பா. மாறன் 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 பேர் வந்து ஐயா ஒரு நிமிஷம் இருங்க, பேசிட்டு நீங்கள் அப்படி வாங்க வந்து சொல்லுங்க. மெம்பரே கிடையாதுன்னு சொல்லி ஜட்ஜி வந்து இதுவா இல்லைன்னா கூட ஏர் பண்றேன் ஏர் பண்றாரு அவ்வளவுதான். இல்ல நாங்க ஏர் பண்ண கூடாதுன்னு எங்கேயுமே கிடையாது. இதெல்லாம் தான் ரெக்கார்ட் பண்ணுவோம், நமக்கு தேவைப்படும். சார் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரலையா? வரல சார். அப்ப இது என்ன காரணம் இது சார் எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர் ஒருத்தர் நாங்கள் செக்ரட்டரி அவர் வந்து வர சொல்லுங்க. சார் வர சொல்கிறேன். 3 பேர் இருக்காங்க, இது ஒருத்தர் தான் இல்லை. 2 பேர் அவங்க பேர் கொடுக்கலாம். ஓட்டு இவங்களை மட்டும் தான் நீங்க காட்டுறீங்க உள்ள விடணும். ஆமா இப்போ இவங்க 2 பேர் இல்லைன்னா மெம்பர் தானே அவங்க வரலாம். அவரு கூப்பிடுறாரு கேட்கிறாரு, நீங்க நடுவில் பேசக்கூடாது, அமைதியா இருக்கணும். அவர் கூப்பிடுறாரு பேசுறாரு, கமெண்ட் அமைதியா இருங்க. அமைதியா இருங்க. ரிட்டர்னிங் ஆஃபீஸர் கூப்பிடுறாரு. என்ன நீங்க இது பண்றீங்க? இவரு வேலை இவரு போய் செக்ரட்டரி சொல்லி இவரு போய் கேட்டுக்கிறீங்க. எனக்கு தெரிஞ்சு பண்ணுங்க. நீங்க கட்டல் பாடி ரெஸ்பான்ஸ் பண்றதில்ல. இவரு கேட்டு நீங்க சொன்னா அப்புறம் எங்களுக்கு தான் வேலை வேணும். நீங்க அவரை கூட்டு செக்ரட்டரி முன்னாடிக்கிறீங்க. நீங்க என்ன பொறுப்புல இருக்கீங்க? பண்ண வேண்டிய வேலை. இவரு தேவையான ஆளை போட்டுக்கிட்டு என்ன அட்டூழியம் பண்றாங்க? ஒண்ணுமே கிடையாது. எப்ப முடிச்சு போச்சு சார், முடிச்சு போய் கூட போக மாட்டேங்கிறாங்க. அப்புறம் என்ன இங்க பதவி பட்டான்றது?
சொல்லக்கூடாது அங்கே உட்காந்துங்கன்னா வித்து வித்து சாப்பிட்டுன்னு இருக்காங்க. ஒன்னா சாப்பிடல 6 வருஷம் பதவி, 6 வருஷத்துக்கு பதவி யார் கொடுத்தது? எதுவுமே பண்ண மாட்டேன்றாங்க. கடந்த 2ஆம் தேதியோட மார்ச் 2ஆம் தேதியோட சின்ன சொல்றது என்ன அது அநியாயம்? ஒரு மனசாட்சி இல்லாம பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஏசிக்குள்ள உட்காந்துக்கினே உங்க நேம் ஆத்தரைசேஷன் எங்க? கொடுங்க, நான் போட்டுறேன். புரியுதா உங்களுக்கு? நான் வந்து யார் உங்களை ஆத்தரைஸ் பண்ணுங்க? நீங்க வாங்க சார், நீங்க முன்னாடி வாங்க, எல்லாரும் முன்னாடி வாங்க, ஒவ்வொருத்தரா வாங்க. நீங்க சொல்லுங்க. யாருமே இல்ல நம்பர் இல்ல. ஒவ்வொருத்தரா வாங்க. லெட்டர் கொடுத்தல ஏற்கனவே ஓரல் தான் சொல்றீங்க சார். உங்க நேம் அந்த 2 பேருமே இல்லை இப்போ. அதுக்கு பதில் ஒருத்தர் மெட்சுலா சம்பத் பேர் என்ன? மெட்சுலா சம்பத். அங்கே ஆத்தரைஸ் பண்ணி இதுல இருக்கு. ஐயா அவரு சொல்றத நீங்க கேட்டு சொல்லாதீங்க. உள்ள கேட்டு சொல்லுங்க. நீங்க அவங்க சொல்றத நீங்க கேட்காதீங்க. இங்க இருக்கவங்க சொல்றதை கேளுங்க. ஐயா நீங்க போனா பாத்துறேன் போனா சார். இவரா கொஞ்சம் வெளியே விடுங்க சார். இவர் தான் சார் ஜட்ஜி பாஸ் மெயினான அவர் தான் சார். அவர் இந்த மாதிரி கூட்டம் அவங்க ஆளுங்க சார். ஆப்போசிட் ஆளுங்க சார். அவர் தான் ஃபுல்லா நிக்கிறாங்க. அங்கதான் சார், அங்க பாருங்க நிக்கிறாங்க பாருங்க. அவங்க தான் சொல்றாரு மிரட்டாரு, த்ரெட்டன் பண்றாரு சார். அது அவங்க ஆளுங்க சார். அவங்க செட் பண்ணி கூட்டு வராங்க சார். அவங்க வரலையன்றது நான் போய் பார்த்தேன். உள்ள போங்க சார்.
சண்டை போட யாரும் இருக்காரு உள்ள இருக்காரு இருக்கார். ஓகே, உள்ள இருக்கார். அம்பேத்கர் உள்ள இருக்காரு. அம்பேத்கர் உள்ள வேலைச்சேரி பேராலயத்தின் ஆயர் வராரு சார். சார் இவர் தான் வேலைச்சேரி பாஸ்டர். யார் பேர் சொல்லுங்க. அவர் பாஸ்டர் இல்லைங்கிறீங்க. ரெண்டு சபை நடத்திங்க. அந்த காம்பவுண்ட் ரெண்டு சபை நடக்குது. 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 Names are given for Velacheri, sir. Velacheri. அவரு ஐயா ஜட்ஜி கேட்கறத விட்டு அவரே சொல்றாரு. எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. அவர் ஏன் கேக்குறீங்க? அதிகாரி கிட்ட பேசுங்கப்பா. நீங்க எல்லாத்தையும் பேசுறீங்க. அவங்க இருக்காங்க. உங்க டிஸ்பியூட் உள்ள போக முடியாது. ரெண்டு பேருக்கு அலோவ் பண்றீங்களா இல்லையா? அவரை பேச விடாம ரெண்டு இருக்காங்க. அது எப்படின்னு தெரியல. கோர்ட்ல அவர் இல்லன்னு சொன்னா உங்களுக்கு சார் சார் புரிஞ்சுக்கிறேன். அவர் பாஸ்டர் இல்லன்னு சொன்னா தான் உங்களை அலோவ் பண்ண முடியும். அவர் யார் நான் இல்லன்னு சொல்றேன். நான் அதுதான் நான் கேட்டேன் உங்களை. அவர் யாரு அவர் இல்லையான்னு கேட்டேன். அவர் இருக்காருன்னு சொல்லிட்டீங்க. யாரு இருக்காரு? இவரா? பாஸ்டர் இவரே யாருன்றேன். இவர் தான் வேலைச்சேரி பாஸ்டர். இல்லையா? அவர் இல்ல. ஆமா, ரெண்டு பாஸ்டர் கரெக்ட். டிஸ்பியூட் கோர்ட்ல உள்ள இருக்காங்க. பாருங்க, போலீஸ் ஸ்டேஷனில் தரமணி போலீஸ் ஸ்டேஷனில் அவங்களே எழுதி கொடுத்தாங்க. ஆல்பர்ட் அசோக்ராஜன் சொல்லிட்டு வந்து நான் பதவி சார் நான் இப்போ ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடியாது. இல்லை சார் இருக்காங்க ரெண்டு பேர். அப்போ அவங்க தான் வரலையன்றது நான் போய் பார்த்துருக்கேன்.
ஏப்பா அங்க பார்த்து பேசுப்பா ஐயா கிட்ட. எல்லாமே சமாதானமா நடக்குது. அவர் மட்டும் வெளில அனுப்ப முடியாது. கலவரம் ஏற்படுத்த முடியாது. அவர் அலோவ் பண்றீங்க, நீங்க ஊழியர் செய்றாங்க, அவங்க இல்ல சொல்லி போறீங்க. சார் ஒன் சைடடா இருக்கு சார். இல்லைன்னு சொன்னாங்க. அது கூட ஒன் சைடடா நடக்குது. ஆளுகால கத்தின்னு இருக்காரு. யார் பேசுறாங்க? நான் தான் பேசுறேன். நீங்க என்ன பண்ணணுமோ பேசிட்டோம். நான் இப்போ புரியுங்க, நான் ஜட்ஜி இல்லை, இப்போ ஜட்ஜி கிடையாது, கிடையாது. எலெக்ஷன் நடத்த போறீங்க, அவ்வளவு எலெக்ஷன் நாங்க ஒன் ஆஃப் தி பாஸ். இப்போ எனக்கு இல்லைன்னா அப்படின்னா நான் எனக்கு அது ஒரு நிறைய மெம்பர் இருக்காங்க. 2 பேர் தான் உள்ள வரலாம்னு இருக்கு. அப்ப மத்தவங்க எல்லாம் கூட தானே மெம்பர்ஸ். இல்லைங்கிறது நீங்க அங்க இந்த எலெக்ஷன் கேளுங்க, பொறுமையா கேளுங்க. இல்ல இந்த எலெக்ஷன் செல்லாதுன்னு போட்டு நீங்க அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணணும். அவங்க தான் இவருடைய பதவி காலம் நீ சொல்லிட்டு ஐயா பின்னாடி வராடியா? மைக்ல பேசுங்க. மைக்ல பேசுங்க. மைக் எடுத்து பேசுங்க. மைக் ஐயா மைக் வாங்கி கொடுங்க. மைக் வாங்கி கொடுங்க. அதுலயும் ஏதாவது எலெக்ஷன் ப்ரொசீஜர் இருக்குமானா ஒண்ணுமே இல்ல. சீக்ரெட் பேலட்டா இல்ல ஆன்சர் இல்லையா எதுவுமே இல்ல. உங்க பையில எங்க வாரியம் அவங்க கண்டக்ட் எலெக்ஷன் எல்லாம் போட்டு சார் அதெல்லாம் எதிர்பார்த்தேன். அந்த ஆனந்தாக வந்து நான் வந்து தகவல் வந்தப்போ பிரச்சனை இல்லைன்னா வந்து நார்மலா வந்தேன். ஆனா இப்போ வந்து ஹைகோர்ட்ல ஆர்டர் அதை
should have been proper order. Appointing the returning officer to conduct action அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா we could have started from A to Z வந்திருக்கோம். இது அப்படி இல்லை, இசட்டில் கொண்டு வந்து நிகழ்ச்சிட்டேன். நியாயமாக ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு என்னடா வாட்ச் டாக் அவ்வளோதான் இருக்குது. இப்போ அந்த இதுதான் நிலைமை. அதனால தான் சொல்கிறேன், நான் கண்டக்ட் பண்ணிட்டு ரிப்போர்ட் கொடுக்குறேன். உங்கள் சேலஞ்ச் ஆல் பாயிண்ட்ஸ் சப்ஜெக்ட் டு வரவே இல்லையா ஒன்று ரெண்டாவது அதில் வந்து டிஸ்பியூட்டட் நீங்கள் வரலேன்னு இருக்க அவங்க வந்து தான் எங்களுக்கு வந்து டேட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னே இதுக்கு முன்னே ஒரு டேட் இருக்குது. சரியா அன்றைக்கி நோட்டிஃபிகேஷன் இது நடக்கல கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. அதுக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரலைனாலும் தெரிஞ்சுருக்கீங்க. இப்போ ஜனவரி தெரியுது. நோட்டிஃபிகேஷன் வரலைன்னா நீங்கள் ரெக்கமெண்டேஷன் ஆத்தரைஸ் பண்ணி அனுப்புங்க. ஐயா எங்கள் சர்ச்சில் வந்து செக்ரட்டரி நிற்க போகிறாரு சார். ஐயா அவர் வந்து இவர் உங்கள் சர்ச் எந்த இடம்? சந்தோஷபுரம் இல்லையா இங்க? ஐயா பழைய லிஸ்ட்டை போட்டு வச்சிருக்காங்க. இப்போ இருக்காங்களா இல்லையா இங்கன்னு கேட்குறேன். இல்லையா, ஏன்னா எங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரல. ரெண்டு பேர் இல்லையா சந்தோஷப்படுறது? நோட்டிஃபிகேஷன் இல்லை. சொல்லிட்டீங்க. இல்லை இல்லையா ஆத்தரைஸ் பண்ணலாம். இல்லையா வரலையா? அவங்க இல்லை எனக்கு புதுசாக ஐயா ஆத்தரைஸ் இல்லை பண்ணலாம். எல்லாம் அனுப்பிக்கலாம். ஆமாம் வரலையா? மிஸ்டர் தேவகுமாரி, மிஸ்டர் பிரபு சாந்தகுமார். தேவகுமாரின்றது பைபிளாமா, அவர் பாஸ்டர். அவங்க பைபிள் அவங்க ஒர்க்கர் டிஃபால்ட்டாக அவங்க வந்துடுவாங்க. அவங்க பாஸ்டர்ல வருவாங்க சார். அவங்க பாஸ்டர்ல வருவாங்க. டிஃபால்ட்டாக அவங்க வந்துடுவாங்க. ரெண்டு லே பீப்புள் இல்லை, பிரபு இல்லை, இன்னொருத்தர் இல்லை. தாஸ் தேவகுமாரி இவங்களா? அவங்க பாஸ்டர் அப்ப நீங்க சாந்தகுமார் தாஸ் ரெண்டு பேருமே இல்லை. ரெண்டு பேரும் இல்லை. சாந்தகுமார் அவர் இன்ஃபுளுன்ஸ் பண்ணுவார் என்ன அவர் அங்கே தானே அவர் இருந்த அவங்க நோட்டிஃபிகேஷனே வரல. நாங்கள் கேள்விப்பட்டு வரோம் சார். சொல்லுங்க. தாஸ் சாந்தகுமார் ரெண்டு நேமும் இல்லை. இல்லை நீங்க அது என்ன? நான் யார் ஆர்கனைஸ் பண்ணலாம்? நீங்க என்ன அதுல? நான் ஏரியா பாஸ்டர் சார். அவங்க அப்ப தேவகுமாரி பைபிள் உமன். ஓ அதனால அது இல்ல. பைபிள் உமன் சார் ரெண்டு பேரும் ஆர்கனைஸ் பண்றீங்க இப்போ. இல்ல சார் எங்களுக்கு நோட்டிஃபிகேஷனே வரல. அதனால யாரும் வரல சார். அவங்க வரல சார். அவங்களுக்கு தெரியல. வரணும்னா அவங்க தான் சார் வரணும். சார் சோ இன்னைக்கு ஜனவரி நடக்கும்போது தெரியும், போன தேதி நடக்கும்போது தெரியும். நீங்க வரீங்க, ஒரு ரெண்டு ரெப்ரசன்டேட்டிவ் இருக்காங்க வரல. சார் அவங்க சார் ஓகே சார். ஓகே சார். I am from Sambakam Adventist Christian Church. One of the members is going to contest the election. Okay? We have first checked the sir. They have not given the ID card. They have not issued. No, they have not issued the ID card. Okay. ஐயா இன்னொரு ஐயா மணிக்கணும். இந்த போட்டிருக்கிற நோட்டிஃபிகேஷன்ல பார்த்தீங்கன்னா நியமப்படி உதவி தலைவர் உதவி பொருளாளர் கிடையாது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா உதவி பொருளாளர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. நோட்டிஃபிகேஷனில் போட்டிருக்காங்க. அதுல உதவி பொருளாளர்ன்றது புது பைலாளர் கிடையாது. அதுதான் உங்களுக்கு முதல்ல சொன்னேன், நீங்க கவனிக்கல. ஆனா போட்டுருக்காங்க. 73 ஃபாலோ பண்ணீங்க. அதுவே தப்பா யார் எலெக்ஷன் நடத்திருக்கீங்க. இரிட்டேட் அதோட ஐ டோன்ட் நோ. நான் என்ன தான் கேட்டேன். எல்லாரும் இந்த டேட்டா அந்த பைலாவையும் பார்க்கல. 2005 பிரகாரம் பைலா பிரகாரம் ஃபாலோ பண்ணுவாங்க தெரியும். ஆமா ஏன் பைலாவே வந்து அவங்க வந்து தேவைப்பட்டா 76 பைலா தேவைப்பட்டா
நான் இதை தீர்ப்பு கொடுக்க முடியாது சார். உங்க இதெல்லாம் ரைட்டா இருக்கலாம். அவங்க அதை பண்ணல இதை பண்ணல இதை தப்பலாம். இது இல்லை நான் சொல்லக்கூடிய நான் ஜட்ஜி இல்லை. இப்போ நீங்க என்னுடைய பொசிஷன் வேற. லிமிட்டட் ஜாப் கான்ட்ராக்ட். ஸோ உங்க இதெல்லாம் வந்து இது தவறா நடக்குது. அது தவறா நடக்கும்போது நான் எப்படி நான் கேட்காம இருக்கேன். நான் வந்து எனக்கு வந்து ஒரு 3 years தான் இன்டர்வியூ அதில் வந்து வேல்யூ அந்த வேல்யூ வந்து நான் சேனலாக நிற்க விரும்புகிறேன். எனக்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சிஸ்டருக்கு 21ஆம் தேதி கொடுத்தா நான் பொருளாதார இருக்கேன். ஆமாம் ஆமாம் அதில் நான் வந்து இப்போ சேனலாக இந்த இடத்துல ஒரு சில பிரச்சனை இருந்துக்கிட்டு இங்கே என்ன நடந்தது உங்களுக்கு தெரியாதா? தெரியலதா மன்னிக்கணும் ப்ளீஸ். நான் நெக்ஸ்ட் மன்னிக்கணும் அவ்வளோதான் எனக்கு தெரியும் சார். நான் இந்த இதில் ட்ரெஷரரு ஒரு இது கடந்த 27/9/2025 சனிக்கிழமை காலை 10 மணி அளவில் வடநெல்லி திருச்சபை போதகர் ரெவரண்ட் ஜோதி அலெக்சாண்டர் அவர்கள் ஜெபித்திட பேராயர் தலைவர் ரைட் ரெவரண்ட் டாக்டர் எம்ஜி பக்கசிங் அவர்கள் கொடியேற்றினர். பின்னர் அன்னை மாநில ஊழியர்கள் இயக்குனர் ரெவரண்ட் ஆர் அருள் பிரான்சிஸ் வட்டார போதகர் ஆகி திருச்சபை லட்சுமிபுரம் மற்றும் நிர்வாகக்குழு உறுப்பினர் திரு பி பிராங்க்லின் ஆகியோர் பொதுக்குழு கூட்டத்தில் கலந்து கொள்ளும் உறுப்பினர்களின் பெயர்களை பதிவு செய்தனர். அதனைத் தொடர்ந்து கேப்டன் ஜேம்ஸ் பென்ஸ் மாளிகையில் மகாசபையின் பேராயர் தலைவர் ரைட் ரெவரண்ட் டாக்டர் எம்ஜி பக்கசிங் அவர்கள் தலைமையில் பொதுக்குழு கூடியது. கூட்டத்திற்கு ஆரம்பமாக எனக்கு ஒத்தாசை வரும் பருவதம் என்ற பாடல் பாடப்பட்டு பிறகு விசுவாசி நலக்குழு இயக்குனர் ரெவரண்ட் டி ஜெய்சீலன் வட்டார போதகர் ஆகி திருச்சபை சோழிங்கநல்லூர் அவர்கள் ஜெபித்தார்கள். அதனைத் தொடர்ந்து செயற்குழு உறுப்பினர் திரு ஏசுதாஸ் அவர்கள் பொதுக்குழு உறுப்பினர்களை வரவேற்றார். அதனைத் தொடர்ந்து செய்தி தொடர்பு இயக்குனர் ரெவரண்ட் சி பிரான்சிஸ் இமானுவேல் வட்டார போதகர் ஆகி திருச்சபை கிண்டி ஊடகத்துறை இயக்குனர் ரெவரண்ட் எசேக்கியல் வட்டார போதகர் ஆகி திருச்சபை சிட்லப்பாக்கம் மற்றும் பள்ளி விடுதியில் வளர்ச்சி குழு இயக்குனர் ரெவரண்ட் கே கொர்னெலி வட்டார போதகர் ஆகி திருச்சபை மேற்பாக்கம் ஆகியோர் துதி ஆராதனை நடத்தினர். சமூக நலக்குழு இயக்குனர் திரு எம் எட்வர்ட் சார்லஸ் அவர்கள் வேத பாடம் வாசிக்க எப்ஓசி தலைவர் ரெவரண்ட் டாக்டர் எம் ஆர் வட்டார போதகர் ஆகி திருச்சபை செம்பாக்கம் அவர்கள் ஜெபித்து மகாசபை உதவி பொருளாளர் ரெவரண்ட் டாக்டர் ஆர் டி ஞானகுமாரன் வட்டார போதகர் அளித்தார். பின்னர் மகாசபை உதவி தலைவர் ரெவரண்ட் டாக்டர் டி சார்லஸ் எபினேசர் வட்டார போதகர் ஆகி திருச்சபை ஒட்டியம்பாக்கம் அவர்கள் ஜெபித்தார். அவர்கள் கடந்த பொதுக்குழு கூட்ட அறிக்கையை வாசித்து அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கிராம ஊழியர் இயக்குனர் ரெவரண்ட் பி ஸ்தேவான் வட்டார போதகர் ஆகி திருச்சபை நன்மங்கலம் அவர்கள் ஜெபித்தார். பின்னர் மகாசபை பொருளாளர் ரெவரண்ட் டாக்டர் டி ராபர்ட் வட்டார போதகர் ஆகி திருச்சபை பெரும்பாக்கம் அவர்கள் 22, 23, 24, 25 ஆண்டிற்கான வரவு செலவு கணக்கு வாசிக்கப்பட்டு மேலும் தணிக்கையாளர் நியமனம் செய்தல், துணை நிதி திருத்தம் மற்றும் தீர்க்க முடியாத என்னால் தீர்க்க முடியாது கோர்ட்டுக்கே டைம் ஆகும் போட்டிருக்கு. உங்களுக்குள்ள நியாயம் அநியாயம் சொல்லவில்லையா? அதையெல்லாம் உடனடியாக தீர்க்க முடியாது. உங்களுடைய இந்த அட்வென்டிஸ்ட் மகாசபையில் உள்ள அனைத்து தேவாலயங்களும் சீருடன் சிறப்புடன் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பமும். ஆனால் உங்களுக்குள்ள இருக்கும் இத்தனை பிரிவுகள் இங்கே இருக்கும் பொழுது என்ன கேட்கிறார்? ஒரே சபையில 9 பேர் டெலிகேட்ஸ் வந்திருக்காங்க. இது போல எல்லாம் தவறான முறையில்
நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு சார் நீங்க சார் ஐடி இருக்கவங்கன்னா உடனே ஐடி இல்லாமல் சார் எந்த பேச்சும் பேச வேணாம், நம்ம நிதானமாக கேட்டுக்கலாம். அவங்க ஏன்னா நீங்க கேட்டீங்கன்னா அவங்க கோவப்படுவாங்க, அதனால கோவப்படுவாங்க. ஏன்னா ஐடி கார்டு உள்ளவங்க ஐடி கார்டு இல்லாதவங்களை கேட்டால் அவங்களுக்கு கோவம் வரும். ஏன்னா நியாயம் அது. ஆனால் நீங்கள் கேட்க வேண்டாம், பார்த்துக்கலாம். இங்கே நான் கேட்டுக்கிறேன், அவங்கள வேண்டி கொட்டுக்கிறேன், மன்றாடி கேட்டுக்கிறேன். சார் எந்த சர்ச்சுமே கோர்ட்ல போட்டுருக்கீங்களா? சார் ஒரு சர்ச்சுல எல்லா இடத்துலையும் நடக்குது சார். எந்த சர்ச்சையும் மூட முடியாது, மூடக்கூடாது. கரெக்டாக இருக்க இடத்த இல்லை சஸ்பெண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். அவர் வக்கீலா நீங்க? நானே அவர் வக்கீலா பாக்குறேன், ஆனா முடியல. நீங்க எந்த பிரான்ச்? வாட்டி சொல்லிருக்கீங்கல்ல, நான் என்ன பண்ண முடியும்? அது போட்டு வைக்கிறேன். நான் டெலி பண்ணதுக்கு நான் முதலாவதாக
அவர்களை நாவல் வட்டார பொதுவாளர் டிஎஸ் அவர்கள் முன்மொழிகின்றார். சோழிநல்லூர் வட்டார பொதுவாளர் டி ஜெயசீலன் அவர்கள் வழிமொழிகின்றார். அடுத்ததாக அப்ப நீங்க கண்டெஸ்ட் பண்ண போறீங்களா? அவன் நானா வந்து அவர் பேர் போடுறாங்க, எப்படி போடுவாங்க? கண்டெஸ்ட்னா என்ன? அவங்க பேரே போடலாம்ல. அவர் பேருமா? உங்க பேரே போடலாம். அவர் பேர் போட்டாச்சு. சரி, செலக்ஷன் சார் கண்டெஸ்ட்னா சார் எலெக்ஷன் போட்டி தான சார். போட்டி என்ன கிடையாது சார். அப்ப பேசாம இருங்க. ரெண்டுல ஏதாவது போட்டி கண்டெஸ்ட் பேரே போடுறேன். நீங்க கண்டெஸ்ட் பண்ணீங்க. மெஜாரிட்டி சார் மார்க். பைனால எதுவும் இல்ல. சார் பைனாலயா? நீங்க இல்ல சார் இல்ல நானு அப்படின்னு சொல்லி கண்டெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுடைய கன்வென்ஷன் இருக்கோ இல்லையோ நான் அதை பத்தி கவலைப்படல. பிகாஸ் ஐ வில் கோ பை ஒன்லி பைலாஸ். அந்த பைலா படி நீங்க கண்டெஸ்ட் பண்றது உங்க நேம் எழுதுறேன். ஒரு முறை இல்லையே பைலாஸ்ல பைலாஸ் அப்படிங்கற தலைவர் நீங்க என்ன கேக்குறீங்க? நான் சொன்னது ஒரு நிமிஷம் வரையல சார். நான் சொன்னது பாருங்க. நீங்க என்ன அது எடிட்டர் சார் நிர்வாக உறுப்பினர் அப்ப ஜோக்கர் வேற யாரும் இல்லை நான் கேட்கலாமா? அத்துறைக்கு பொருளாதார எல்லாரும் வாங்கப்பா. கிடையாது பேரை சொல்லிட்டீங்களா? இது பேர் தான் நாமினேஷன். இத போன வருஷம் பல வருஷம் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க நாமினேஷன் ப்ரொசீஜர் கேட்டீங்கன்னா அதுக்கு டைம் கொடுக்கணும் எல்லாம். இப்போ இன்னைக்கு எலெக்ஷன் வந்து அந்த ஒர்க் ப்ரிப்பேர் பண்ணிருக்காரு. சார் அதுதான் பார்த்து சார். அதுதான் பேசுறேன். நீங்க பார்த்து 22 படி ஓகே சார். 24 படி நீங்க கண்டெஸ்ட் பண்ணி டேட் எடுக்கணும் சார். 24 படி சார். 24 படி நான் முன்மொழிகிறேன்பா. நீங்க நான் முன்மொழிங்க. முன்மொழி எலெக்ஷன் ஏத்துற மாதிரி ஓட்டே போட தேவையில்லை. அப்படியே போட்டு அப்படியே செலக்ட் பண்ணுங்க. எல்லாரையும் அப்படியே போட்டு அப்படியே எலெக்ட் பண்ணுங்க சார். அவ்வளோதான் முந்தி ஓட்டை வாங்க ஓட்டே
உட்காருங்கப்பா போய் இதுமா தம்பி போய் உட்காருங்க உட்காரு அமைதியாக உட்காருங்க எதுவும் பேசாத உட்காரு உட்காரு அதற்கு வழி வழிது நன்மை பப்ளிக் கிடையாது. இதுக்கு சட்டத்திட்டம் தனியா இருக்கு. பப்ளிக் வேற அது ஃபர்ஸ்ட் புரியுது சார். ஐயாவுக்கு பாருங்க, ஐயா கிட்ட போறாங்க, ஐயா சர்ச்சோட டெலிகேட் கிடையாது. அவரே நினைப்பாரு, செக்ரட்டரி கிடையாது, பொருளாளர் கிடையாது, மூப்பர் கிடையாது. ஓட்டர் இப்ப புது இதெல்லாம் பேசலையா? இதெல்லாம் பேசல. திடீர்னு கூடாது, டெலிகேட் கிடையாது. பொதுவா எல்லாருக்கும் நீதியோடு நேர்மையோடு செயல்படுவேன். நான் பொது செயலாளர் தேர்தலில்
கவர்னர் டாக்டர் எஸ்.டி. பத்மஸ்ரீ தலைவர். ஐயா அவர் தள்ள சொல்லுங்க. ஐயா அவர் தள்ள சொல்லுங்க கொஞ்சம். ஐயா இப்படி வந்துருங்க. இன்ஸ்பெக்டர் ஐயா, இன்ஸ்பெக்டர் சார், அவர் சாரை கொஞ்சம் பேர் சொல்லுங்க. அவர் தள்ளுங்க. Mr. Franklin Ignatius, sir. Francis Ignatius. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நடைபெறுகிற இந்த தேர்தல் முறையற்று நடக்கிறது. இந்த தேர்தலை நாங்கள் அனைவரும் சேர்ந்து புறக்கணிக்கிறோம். இதற்கு புறம்பாக எங்களுக்கு ஸ்தாபனத்துக்கு புறம்பாக இந்த தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே எங்களுக்கு இதில் எந்த விதமான ஈடுபாடு இல்லாதனால் இதனை நாங்கள் வெளிநடப்பு செய்கிறோம். இந்த தேர்தலை நாங்கள் முழுவதுமாக புறக்கணிக்கிறோம்.